Respected Sri Narendra Sri Srimal, the President of this association, Secretary Sri Dinesh Kotari, Sri N. Ravi, Director and Editor-in-Chief, The Hindu, Award Committee Chairman Sri Ajit Chodia, Sri Suhal Chand Jain, former Vice Chancellor Anna University Balakuraswamy, தன்னுடைய தமிழால் என்னை ஆச்சரியப்படுத்தியதோடு பயமுறுத்தியதோடு அல்லாமல் இன்றைக்கு விருது பெற்ற தன்னுடைய கல்வியால், மொழியால், ஆன்மீக சிந்தனையால், கம்பனின் தனித்துவம் மிக்க பாடல்களின் சிறப்பால் தமிழ் உலகையே கவர்ந்திருக்கக்கூடிய சுதா சேஷையன் அவர்களுடைய பொன்சிரிப்பாலும் பாராட்டுதலை பெற்ற சுனில் குமார், the convener Sri Anil Kicha, Srimati Jayanti, and all the eminent personality assembled here today in this extraordinary function. Good morning to all of you. It is my pleasure, pride and honor to be with you all on this award ceremony for eminent personalities of this nation. A society which is honoring its citizen, those who have rendered their extraordinary services in their respective fields, is a real society which is being acclaimed globally. That is none other than Rajasthan Tamil Seva Award giving association, Rajasthan Tamil Association. இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் சுனில் குமார் லுங்கர் பேசிய பிறகு தமிழிலே பேசாவிட்டால் எனக்கு ஒரு அமைதி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதிலாக பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய மண்ணை சார்ந்த அற்புதமான மனிதர்களை கௌரவப்படுத்துதல் என்பதுதான் பண்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தின் அடிப்படை தேவை என்பதை பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய நலன் அந்த நாட்டின் கிராமங்களை வளப்படுத்துவதன் மூலம் தான் அமையும் என்பது அற்புதமான ஒரு கருத்து. இந்த நாட்டினுடைய கிராமங்களை, கிராமங்கள் சார்ந்த இடங்களை, மக்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணை சார்ந்த பயிர்களின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மானுடம் செழிக்க வேண்டும் என்றால் மானுடத்தின் சிறப்பையே உணர்ந்து அவர்களுக்காக பணியாற்றுதல் வேண்டும் என்று ஒரு ஆகச் சிறந்த குறிக்கோளோடு ஏறத்தாழ ஒரு 35,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு அறிய தந்து 800க்கும் அதிகமான நீர்நிலைகளை மீட்டெடுத்து அவற்றை புனரமைத்து 7,000 மாணவ மணிகளுக்கு அவர்களினுடைய வாழ்வு ஆதாரம் சிறப்பதற்காக பணியாற்றிய பயிர் அமைப்பு இந்த அமைப்பால் இன்று கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்த மக்களுடைய ஒரு அமைப்பாக மாறி தான் சார்ந்த மாநிலத்தின் மொழியின் மக்களின் வாழ்க்கைக்காக வழங்கப்படக்கூடிய இந்த விருதின் மூலமாக ராஜஸ்தான் அசோசியேஷன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது.
அதே போல ஒரு சிறு ஓலை குடிசையில் துவக்கப்பட்டு சென்னையை சார்ந்ததாக இருந்தாலும் சென்னை சார்ந்த மக்களுக்கு கூட சுகாதாரமும் மருத்துவமும் சரிவர கிடைப்பதில்லை என்பதை உணர்ந்த திரு சுப்பிரமணியம் அவர்களால் துவக்கப்பட்டு இன்றைக்கு 100க்கும் அதிகமான படுக்கை வசதிகளோடு கூடிய ஒரு மருத்துவ மையத்தை நிர்வகித்து அதன் மூலம் மக்களுக்கு தொண்டாட்ட முடிகிறது என்று சொன்னால் பொது சுகாதார மையத்தின் சீரிய பணியை கருத்தில் கொண்டு ராஜஸ்தான் அசோசியேஷன் அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. பண்ணின் இசையால் கவரப்பட்டவன் இறைவன் என்று சொல்வார்கள். தேவார பதிகங்களை கேட்பதின் மூலமாக இந்த மண்ணிற்கான மகத்துவத்தை உணர முடியும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். 2000-3000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்களை கொண்ட இந்த புனிதமான மண்ணிலே மூவர் எடுத்து தந்த தமிழினுடைய உன்னதத்தை பன்னிசையால் இந்த மாநிலமெங்கும் கொண்டு சேர்ப்பதோடு அல்லாமல் உலகெங்கும் அதன் பெருமையை பரவ செய்யக்கூடிய பன்னிசை அறிஞர், தேவார முதல்வர்களின் ஆசிக்கு முழுக்க பாத்திரமானவர், கலைமாமணி விருதை பெற்றவர், இசை பேரறிஞர் என்கிற விருதுகளுக்கெல்லாம் உரியவராக இன்று நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய சர்க்குருநாத ஓதுவார் அவர்களை கௌரவிப்பது தஞ்சை பெரிய கோயிலை கண்ட போதிலும் மகிழ்ந்திருக்காத ராஜராஜன் தேவார பதிகங்களை கண்டெடுத்த போது மகிழ்ந்திருப்பான். அப்படி சர்க்குருநாதன் அவர்களை இந்த அவையிலே அழைத்து அவரை கௌரவப்படுத்துவது என்பது ராஜஸ்தான் அசோசியேஷனுடைய பெருமைக்குரிய செயல் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். உலகத்திற்கு மானுட தத்துவத்தை எடுத்து வைத்ததான படைப்பாக அறியப்படுவது திருமந்திரம். 4000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அற்புதமான கலாச்சாரத்தையும் மொழியின் பின்புலத்தையும் கொண்ட இந்த தமிழ் மண்ணிலே தோன்றிய படைப்புகள் ஏராளம். திருமந்திரத்தின் உட்பொருளை அறிந்தவர்கள் எவரும் இல்லை. திருமந்திரத்திற்கு ஆகச் சிறந்த விதத்திலே விளக்கத்தை தந்தவர்கள் பலரில் வெகு சிலரே அந்த தத்துவத்தின் விசாரத்தை அறிந்தவர்களாக இருக்க முடியும். ஒரு மருத்துவராக, ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, கல்லூரிகளினுடைய அருமையான பணிகளின் மீது நாட்டம் கொண்டவராக, மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தனது பணியை தொடர்ந்து ஆற்றினாலும் அதை கடந்த ஒரு ஆன்ம திருப்தி இந்த மண்ணை சார்ந்த விஷயங்களிலே எனக்கு இருக்கிறது என்று பதிவு செய்த திருமந்திரத்தின் உட்பொருளை அறிந்தவர்களை பற்றி எடுத்து கூறுகையிலே அதன் ஆழத்திலே பயணப்பட்டு திருமந்திரத்தை போன்ற ஒரு படைப்பு உலகத்தில் எழுந்துவிட முடியாது என்று கருத்து சொன்னவர்கள் மத்தியிலே திருமந்திர உட்பொருளை எடுத்து தந்தவராக, தமிழை போன்றதொரு அற்புதமான மொழி இனி வந்துவிட முடியாது என்று கருத்துக்கள் உண்டு. அந்த தமிழிலே என்ன படைத்து விட்டான் என்ற கேள்வியை எழுப்பிய பொழுது கம்பனை பற்றி ஒரு பாடல் நான் செல்லும் இடங்களிலெல்லாம் பதிவு செய்வதுண்டு. மால் கடிந்த தவ முனி வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகிற்கின்றான். மேல் படிந்த பிசனகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் கடிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோக்கமைந்தன் என்ற பாடல். இந்த பாடலின் மூலம் கம்பன் மீது எழுப்பப்பட்ட கணைகள் அனைத்தையுமே தகர்த்து எறிந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தமிழ் கடலான கம்பனின் அனைத்து பாடல்களிலும் உள்நுழைந்து ஆழங்கால் பட்டு கம்பனின் தமிழை உலகுக்கு கொண்டு சேர்த்த ஆழ்வார்களின் அற்புதமான தமிழிலே தமிழின் சிறப்பை
எம்பெருமானின் மீது பதிவு செய்த உன்னதமான படைப்புகள் என்று சொன்னால் ஆழ்வார்களின் படைப்பான 4000 திவ்ய பிரபந்தத்திற்குத்தான் முதலிடம். அந்த படைப்புகளில் அனைத்தையும் எடுத்து வந்து தமிழ் மக்களுக்கு தந்து இப்படி ஆன்மீக பயணம் ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கத்திலே அவருக்கான இலக்கிய தேடல், சங்க தமிழ் பாடல்களில் எழுந்திருக்கக்கூடிய அனைத்து கோப்புகளையும் அனைத்து விதமான கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அழங்கால் பட்டு தமிழ் உலகத்திற்கு தந்த இத்தனை பெருமைகளையும் உடைய சுதா சேஷையன் அவர்களுக்கு ராஜஸ்தான் அசோசியேஷன் வழங்கக்கூடிய விருதால் அசோசியேஷன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. அதை போல நான் மதுரையில் பல்லாண்டு காலம் நீதிபதியாக இருந்த போதிலும் திரு ராஜா அவர்களை அதிக அளவிலே அறிந்திருக்க முடியாது போயிற்று. அது எனது துரதிருஷ்டம். நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒரு நாட்டினுடைய வளத்தை பற்றி, சிறப்பை பற்றி, அந்த நாட்டினுடைய பெருமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டின் சிறைச்சாலைகளை சென்று பாருங்கள் என்று பதிவு செய்தார்கள். அந்த கருத்தை ஆழங்கால்பட்ட விதத்திலே பதிவு செய்தவர் நெல்சன் மண்டேலா. அவருடைய பெயரால் நெல்சன் மண்டேலா விதிகள் என்ற விதிகளே இருக்கின்றன. அந்த விதிகள் சொல்லும், சிறைச்சாலையை சீரமைக்காத ஒரு சமூகமாகவே இருந்துவிட முடியாது. சிறைச்சாலைகள் நடத்தப்படக்கூடிய விதம், அதில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளினுடைய வாழ்க்கை, அவை மேம்படுத்தப்பட வேண்டிய விதம் எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான விதிகள் வகுக்கப்பட்டு அந்த விதிகள் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்று நிறுவப்பட்டது. சிறைச்சாலை சீரமைக்கப்பட்டால் ஒரு சமூகத்தின் அற்புதமான வாழ்க்கைக்கான பாதை திறக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியில் குற்றங்களின் மூலம் தண்டனையை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளினுடைய குடும்பங்கள் சார்ந்த வாழ்க்கையை உணர்ந்து ஒரு தாய் மனநிலையோடு அந்த குழந்தைகளை பற்றி யோசித்து தனக்கு உடலால் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் உள்ளத்தால் இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும் ஆகச் சிறந்த மனிதனாக நான் இருக்கிறேன் என்று இந்த சமூகத்திலே பதிவு செய்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த மண் சொன்னது, சிதப்பில் சிரடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குருடும் மூவும் செவிடும் மாவும் மருளும் உளப்பட வாழ்தற்கு என்பே எச்சம் என்றிவையெல்லாம் முன்னம் அறிந்தோர் கோரினர். அதனால் அறமும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம் ஆற்றாமை நின் போற்றாமையே என்று 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பாடல் சொன்னது. அதன் பொருள், உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், ஒன்று போன்றவர்கள் அல்ல. உறுப்பிலே, உருவத்திலே, நிறத்திலே, குணத்திலே அவர்கள் மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களை பற்றியெல்லாம் நீ தனித்து பார்க்காமல் உன் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் உன்னை போன்ற உயிர்கள் என்பதை உணர்ந்து அறத்தாலும் பொருளாலும் அவர்களை நீ கௌரவப்படுத்தினால் இன்பம் தானாக வந்து சேரும். அந்த இன்பம் உன்னை வீடு பேரை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொன்ன அந்த பாடலை உள்வாங்கியதாலோ என்னவோ, தன்னை போன்ற மானுடத்தை நேசித்து அந்த குழந்தைகளுக்கான வாழ்க்கையை சிறப்பித்து இன்றும் அதற்காக பணியாற்றக்கூடிய திரு KR ராஜா அவர்களை ராஜஸ்தான் அசோசியேஷன் கௌரவப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமூகம். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமூகத்தின் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களை வழி நடத்துகிறார்கள். வாழ்க்கை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் துவங்கலாம். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் பயணப்படலாம். தோன்றுகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் அனைத்து விதமான வசதிகளை தேடலாம். அந்த வாழ்க்கை உங்களை உயர்த்தி செல்லும். பதவிகளால், பணத்தால், உங்களுடைய கௌரவத்தால், அனைத்தாலும் உங்களை உயர்த்தி செல்லும். அனைத்தும் ஒரு நேரத்திலே உங்களை விட்டு விலகி செல்லும். விலகி செல்லக்கூடியவை அனைத்தும் விலகிய பின்னால் உங்களுடைய நிலைமை இதுதான் என்பதை இன்றே உணர்ந்து பாருங்கள் என்று தங்கள் செயல்களின் மூலம், தங்களுடைய வார்த்தைகளின் மூலம், தங்களின் பேச்சுக்களின் மூலம், தங்களுடைய வாழ்க்கை நடந்து செலுத்தக்கூடிய விதத்தின் மூலம் நமக்கு எடுத்து தந்து இந்த மண்ணை,
மொழியை, இந்த நாட்டை, இந்த நாட்டின் உன்னதத்தை தங்களுக்கான பணிகளின் மூலம் சிறப்பித்திருக்கக்கூடிய அற்புதமான விருது பெற்ற அனைவரையும் நான் வணங்கி போற்றுகிறேன். அவர்களை கௌரவித்ததின் மூலமாக ராஜஸ்தான் அசோசியேஷன் தன்னை சிறப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட பணிகள் சிறக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் இந்த மண்ணிலே பதிவு செய்கிறது. I wish Rajasthan Association to excel for the years to come. Thank you very much for this wonderful opportunity. Thank you. Thank you, sir. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அந்த